ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துபாயில் இருக்க புர்ஜுமன் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன்னா புர்ஜுமன் மால்ல ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நம்ம எப்படி நடக்குதுன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வர்றது. ஸோ நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே கொரியன் ஃபுட்டாக இருக்குது, சைனீஸ் ஃபுட்டாக இருக்குது, ஜாப்பனீஸ் ஃபுட்டாக இருக்குது. நம்ம இந்தியன் ஃபுட் எங்கேயும் காணோம். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால இங்கே நிறைய மேங்கோஸ் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. நாங்கள் வேறு லஞ்சு இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தா இங்கே எதுவுமே நம்ம சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்து வந்தது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது கிடைக்கும், பாவ் பாஜி, பானிபூரி, அது மாதிரி நார்த் இந்தியன், அது மாதிரி இல்லைன்னா சவுத் இந்தியன் சைடு வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்தோம். சமோசா, கச்சோடி சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்திருக்கிறது ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால இங்கே டான்ஸ் எல்லாம் எதுவும் நடக்கலை. இதுவே நம்ம ஈவினிங் டைம் வந்துருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும், பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால லன்ச் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான். நாங்கள் மட்டும் இருந்தால் இதில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். பாப்பா இருக்கா, பாப்பா இதில் எதுவுமே சாப்பிட மாட்டா. மிஞ்சி போனால் ஃப்ரைஸ் சாப்பிடுவா. ஆனால் இங்கே சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு இதில் இத்தனை கடையை பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ நம்ம புர்ஜுமன் மாலில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ புர்ஜுமன் மாலில் இது மாதிரி ஃபோட்டோ செட்டப் வச்சுருப்பாங்க. எப்போவுமே 6 months வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அந்த இடத்துல போய் நாங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எப்படி மேடம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக செட்டப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்காகவே வச்சுருந்தாங்க. இந்த மேடமா பார்த்தீங்களா, உள்ள உட்காந்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஃபுட் கோர்ட் போகிற வழியில தான் நாங்கள் பார்த்தோம் மேஜிக் பிளானட் இருந்துச்சு. ஸோ உடனே குட்டி மேடம் சொன்னாங்க நம்ம உள்ளே போகலாமா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சரி குழந்தையும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். பட் ஆனால் உள்ளே தாங்க போனோன்னு ஆசைப்பட்டா. உள்ளே போய் எதுலையுமே விளையாட அவள் ரெடியாகவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான்றதுனால ரொம்ப பயந்துட்டா. எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். நம்ம ஊர்ல இருக்க மால்ஸை விட இங்க நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நாங்க வந்திருக்கிறது வீக் டேஸ் அப்படின்றதுனால ஜனம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுவே நம்ம வீக்கெண்ட்ல வந்தோம்னா பயங்கர ரஷ்ஷா இருக்கும், உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியாக நாங்கள் ஈத்திகாவோட ஃபேவரட் கேம் கண்டுபிடிச்சாச்சு. ஈத்திகாக்கு இந்த கேம் தான் ரொம்ப ஃபேவரெட்டு, மினியன் ஹெட்டை உடைக்கிறது. பட் ஆனால் விளையாடுறியான்னு கேட்டதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா.
சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. உள்ளே வந்தால் டைம் போட்டு தெரியாது போல இருக்குது. விளையாட ஆரம்பித்தா அவ்வளோ கேம்ஸ், டாய்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு வின் பண்ணுறவங்களுக்காக. வண்டியில் உட்காரியாமான்னு கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இந்த டபுள் டக்கர் பஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் உட்காருன்னு சொன்னான். ஸோ அதில் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். பட் ஆனால் இதில் உட்காரத்துக்குமே கொஞ்சம் பயந்தா தயங்கினா. அப்புறம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க அப்பா போயிருக்காரு பாப்பாவுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறதுக்காக. மேடம் வெயிட்டிங். மேடம்க்கு ரொம்ப பசிக்குதான். ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்க இடம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பாக்ஸ். ஹோம் பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ரூம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது மாஸ்டர் பெட்ரூம்னா எப்படி இருக்கலாம், கிட்ஸ் பெட்ரூம்னா எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெனோவேஷன் பண்ண போகிறோம் நம்ம ரூமை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதனால நம்மளோட ரெனோவேஷன் ஒர்க் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரூம் வச்சுருந்தாங்க. அதாவது அடல்ட்ஸ் ரூம் எப்படி இருக்கும், கிட்ஸ் ரூம் எப்படி இருக்கும், மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் கூட இங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே பெட்டு பக்கத்தில் கிட்ஸ் ரூமில் வைக்கிறதுக்காக இது டாய் வச்சுருந்தாங்க. மேடம் அதில் ஏறி உட்காந்துட்டு ஒரே ஆட்டங்க. பார்த்தீங்களா, பயங்கர ஃபன்னாக விளையாடுறாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. எங்கடா ஷாப்பிங் பேக்குன்னு பார்க்குறீங்களா, அதோ பார்த்தீங்களா பில்லிங்லாம் முடிச்சாச்சு. ஓகே மக்களே, பாய். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களை இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.